نظام أشهد أن لا إله إلا الله أشهد أن أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا حي على حي على السلام حي على حي على الله أكبر الله أكبر لا إله إلا السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. दो तीन दिन हुए मुझे हमारे यहाँ के मिशनरी इंचार्ज मुझे राशिद साहब ने लिखा कि इस साल पेशगोई मुस्लिम माऊद के 125 साल पूरे हो रहे हैं. मुझे उनकी ख़त की तर्ज से ये लगा कि वो चाहते हैं कि मैं 2 நாட்களுக்கு முன்பு இங்குள்ள மிஷனரி இன்சார்ஜ் அத்தாவுல் முஜீப் சாஹிப் ராஷித் அவர்கள் எனக்கு இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார்கள். முஸ்லிமோ தொடர்பான முன்னறிவிப்பு செய்யப்பட்டதிலிருந்து இந்த வருடம் வரை 125 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. அவர்கள் கடிதம் எழுதிய விதத்திலிருந்தும் நான் இந்த தலைப்பில் கொத்துபா கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரிந்தது. இந்த தலைப்பை பற்றி எடுத்து கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் கூட்டம் நடக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதை பற்றி நான் கொத்துபா கொடுத்துள்ளேன். ஒரு கொத்பாவில் இந்த கருத்தை முழுமையாக கூறிவிட முடியாதுதான். முதலில் நான் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. பிறகு எனது இயல்பு இதன் பக்கம் திரும்பியது. இது ஒரு மகத்தான முன்னறிவிப்பாக இருக்கின்றது. இது ஒரு தனிநபருடன் தொடர்புடையதல்ல. மாறாக இந்த முன்னறிவிப்பு இஸ்லாத்தின் 2வது மறுமலர்ச்சியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த முன்னறிவிப்பின் அடித்தளமாக அமைவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகும். எனவே இதை பற்றி பேசுவது அவசியமானதாகும் என்று எனக்கு தோன்றியது. எங்கு சுதந்திரமாக ஜமாத் அளவில் கூட்டம் நடத்த முடியுமோ அங்கு இதை விளக்கும் கூட்டங்கள் நடந்துவிடும். இந்த முன்னறிவிப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்களை விளக்கியவாறு பல சொற்பொழிவாளர்கள் அவற்றை விளக்கி கூற முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தானில் இத்தகைய கூட்டங்களை நடத்த முடியாது. அங்குள்ள புதிய தலைமுறைக்கு இந்த தலைப்பில் கருத்துக்களை கூறுவது அவசியமானதாகும். இளைஞர்களுக்கும் புதிதாக ஜமாத்தில் இணைபவர்களும் இவற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப வயதானவர்கள் கூட இந்த முன்னறிவிப்பு பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். இன்று அப்படிப்பட்டவர்களது இயல்பும் இதன் பக்கம் திரும்பி இருக்கக்கூடும். எனவே ஓரளவு இந்த தலைப்பில் விஷயங்களை கூற வேண்டியது அவசியமாகும். புதிதாக வந்தவர்களுக்கும் பழைய அகமதிகளுக்கும் இவ்விஷயங்களை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் அது அவர்களது ஈமானையும் இறைஞானத்தையும் அதிகரிக்கும் வகையில் இருக்கும். புதிய இடங்களில் புதிய நாடுகளில் ஜமாத் வேகமாக பரவும் போது அங்குள்ள பேச்சாளர்கள் மற்றும்
அங்கு நியமிக்கப்பட்டுள்ள முபல்லிக்குகளுக்கு இது பற்றிய ஒவ்வொரு விஷயம் தொடர்பாகவும் முழுமையான அறிவு இருக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக சரியான அறிவு அவர்களுக்கு இல்லாததால் இதன் ஆழம் வரை சென்று அதனை அவர்களால் விளக்கவும் முடியாது. ஆக இதன் அடிப்படையில் இதனை விளக்குவது அவசியமானது என்று நான் கருதினேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மகனை வழங்குவான் என்று கூறினான். அவர் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருப்பார் என்ற முன்னறிவிப்பை செய்து அதன் விளக்கமாக அந்த மகன் தொடர்பான பல்வேறு சிறப்பம்சங்களை அவர்கள் எடுத்து கூறியிருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ 1400 வருடங்களுக்கு முன்னரே இவ்வாறு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். யன்சிலு ஈஸா இப்னு மரியம இலல் அர்லி வ யுதஸவ்வஜு வ யூலது லஹு. மரியமின் மகன் ஈசா பூமியில் இறங்கும்போது அவர் திருமணம் முடிப்பார், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள். மரியமின் மகன் ஈசா யார் என்பதை விளக்கியவாறு இன்னொரு நபிமொழியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். புகாரியுள்ள நபிமொழியாகும் இது. முஸ்லிமிலும் இன்ன பிற ஹதீஸ் நூல்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கைஃப அந்தும் இதா நஸல ஈஸா இப்னு மரியம ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். மேலும் வ அம்மக்கும் மின்கும் என்றும் வந்துள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மரியமின் மகன் உங்களிலிருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருக்கும்போது உங்களின் நிலை எவ்வாறு இருக்கும்? அவர் உங்களிலிருந்து தோன்றி இருப்பதால் உங்களுக்கு இமாமாக இருக்கும் கடமையையும் அவர் நிறைவேற்றுவார் என்று இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, உங்களில் ஜீவித்திருப்பவர் மரியமின் மகன் ஈசாவின் காலத்தை பெறுவார். அவரே இமாம் மஹ்தியாகவும் நெறிநீதி தீர்ப்பவராகவும் இருப்பார். அவர் சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றுள்ளது. ஆக இந்த முன்னறிவிப்பு இஸ்லாத்தின் இரண்டாவது மறுமலர்ச்சியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பராக இருக்கும் மஹ்தி மஸீஹ் இந்த முன்னறிவிப்பை விளக்கி கூறியிருந்தாலும் 1400 வருடங்களுக்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் அதற்கும் முன்பே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பே இதன் அடித்தளமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்புகளும் அல்லாஹ் அவர்கள் மீது செய்துள்ள அருள்களும் அன்னாரை பெருமைப்படுத்தும் முகமாக இருக்கவில்லை. மாறாக இந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் அவர்களது எஜமானரும் தலைவருமாகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை உயர்த்தக்கூடியவையாக உள்ளன. அன்னாரது கொடியை உலகில் பறக்க விடுவதற்காக உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ் காட்டுகின்ற இறை உதவியின் அடையாளங்கள் உண்மையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை உயர்த்துவதற்காகவே வெளிப்பட்டன. இஸ்லாம் உயிருள்ள மார்க்கம், இஸ்லாம் கூறும் தூதர் உயிருள்ள தூதர் என்பதை காட்டுவதற்காகவே இந்த முன்னறிவிப்புகளை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருந்தார்கள். எனவே அஹ்மதியத் இஸ்லாத்தை விட்டும் வேறுபட்ட ஒன்றல்ல. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட
உலகில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர் யாரும் இல்லை. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது வானத்தின் கீழ் ஒரு நபி மட்டுமே உள்ளார், ஒரே வேதம் மட்டுமே உள்ளது. அந்த தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் ஆவார்கள். எல்லா தூதர்களை விட சிறப்புகளில் முழுமை பெற்றவராகவும் ஹாத்தமுல் அன்பியாவாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். மக்களில் சிறந்தவராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக இறைவன் கிடைக்கின்றான். இருள்களில் திரைகள் அகன்று விடுகின்றன. இந்த உலகில் உண்மையான ரட்சிப்புக்கான அடையாளங்கள் தெளிவாக தென்படுகின்றன. திருக்குரான் உண்மையான முழுமையான நேர்வழி மற்றும் சிறந்த தாக்கத்தால் நிரம்பியுள்ளது. அதன் மூலம் உண்மையான அறிவும் இறைஞானமும் கிடைக்கின்றது. மனித அழுக்குகளிலிருந்தும் உள்ளம் தூய்மையடைகின்றது. மனிதன் சோம்பேறித்தனம், கவனமின்மை, சந்தேகம் ஆகிய திரைகளிலிருந்து விடுபட்டு நிச்சய உறுதியின் உயர் தகுதி வரை இதன் மூலம் சென்று விடுகின்றான். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர்களது வாழ்க்கையில் எந்த செயலை நீங்கள் பார்த்தாலும், அவர்களது எந்த எழுத்துக்களை நீங்கள் படித்து பார்த்தாலும், அவை எல்லாவற்றிலும் திசையும் அல்லாஹ் தாலா, திருக்குரான், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமே இருக்கும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு முன்னால் இன்று ஏதாவது ஒரு உயிருள்ள மார்க்கம் இருப்பதாக கூறுகின்றார்கள் என்றால் அது இஸ்லாம் ஆகும். இன்று ஏதாவது ஒரு தூதர் உயிருடன் இருக்கின்றார்கள் என்றால் அது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அவர்கள் நம்மை இறைவனுடன் சந்திக்க வைப்பதற்காக வந்தார்கள். அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக இறைவன் கிடைக்கின்றான். இன்று முழுமை பெற்ற வேதம் இருக்கிறதென்றால் அது திருக்குரான் ஆகும். அது எல்லா விதமான இடை செல்களிலிருந்தும் மாற்றப்படுகின்ற விஷயங்களிலிருந்தும் தூய்மையாகவும் தனது அசல் நிலையிலும் இருக்கின்றது. அதை படிப்பதன் மூலம் உண்மையான அறிவுகளும் இறைஞானங்களும் கிடைக்கின்றது. அதை படிப்பதன் மூலம் மனிதனின் உள்ளம் தூய்மையாகின்றது. களங்கமற்ற உள்ளத்துடன் படிக்க வேண்டும் என்பதே நிபந்தனையாகும். தூய்மையற்ற உள்ளங்கள் திருக்குரானிலிருந்து எந்த பயனையும் பெற முடியாது. இதையே அல்லாஹ் திருக்குரானிலும் கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிந்தனையால் நம்மை நிரப்பியிருக்கின்றார்கள். இந்த இறைஞானத்தை நமது உள்ளத்திற்கும் மூளைக்கும் தந்தார்கள். எனவே இன்று உயிருள்ள நபி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். அவர்கள் இறைவனோடு நம்மை சந்திக்க வைத்தார்கள். நேரடியாக அல்லாஹ்வுடன் தொடர்பு வைப்பதற்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். அதன் மூலம் உள்ளங்களில் உள்ள இருள்கள் அகன்றுவிடும். இறைவனுக்கும் அடியாருக்கும் தொடர்பு உருவாகிவிடும். கியாமத் நாள் வரை மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், இறைவன் ஏவிய விஷயங்களும் தடுத்த விஷயங்களும், இறைவன் வரை நம்மை கொண்டு செல்லும் வழிமுறைகளும் அவர்களுக்கு அருளப்பட்ட உயிருள்ள வேதத்தில் இருக்கின்றது. அதற்கு வெளியில் எதை பற்றியும் சிந்திப்பதற்கான ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. இந்த மகத்தான என்றென்றும் உயிருடன் இருக்கின்ற நபி தன்னை பின்பற்றுவோர்களை 1400 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு இறைவனோடு இணைத்தாரோ அவ்வாறு இன்று 1400 வருடங்கள் கழிந்த பிறகும் அதே விதத்தில் இறைவனுடன் நம்மை அவர்கள் இணைத்துள்ளார்கள். வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற திருக்குரான் முன்னறிவிப்பு நிறைவேறும் காலம் வந்தபோது தனது எஜமானரிடத்தில் அடிமைக்கு இருந்த அந்த அன்பு நேசத்தின் காரணத்தால் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகை மூலமாக கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்றுவிட்ட ஈமான் மீண்டும் பூமிக்கு வருவதற்கு அது காரணமாக ஆகிவிட்டது. முஹம்மதிய மசீஹுக்கு ஒரு புதிய மகிமையுடன் முஹம்மதிய மசீஹின் மூலம் அந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டது. முன்னவர்களுடன் பின்னவர்கள் இணைக்கப்பட்டார்கள். அதை பற்றி ஹதீஸில் இவ்வாறு வருகிறது:
ஈமானை கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து கொண்டு வருவது தொடர்பாக அந்த ஹதீஸ் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்த போது சூரா ஜும்மா இறங்கியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனமான வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதை ஓதினார்கள். இந்த வசனத்தின் பொருள், பின்னால் வரக்கூடிய மக்களில் சிலரும் சஹாபாக்குடன் இணைந்து விடுவார்கள். அவர்கள் இப்போது அந்த சஹாபாக்களை சந்திக்கவில்லை. இந்த வசனம் இறங்கிய போது ஒரு மனிதர், யா ரசூலுல்லாஹ், இந்த மக்கள் யார் என்று கேட்டார். இவர்கள் சஹாபாக்களின் உயர் தகுதியை பெற்றிருந்தும் இதுவரை சஹாபாக்களுடன் இணையாத இவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை. 3 முறை அந்த நபர் இதே கேள்வியை கேட்டார். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அப்போது எங்கள் மத்தியில் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கைகளை அவர்களது தோள்கள் மீது வைத்து இவ்வாறு கூறினார்கள், லவ்கானல் ஈமான் இந்த சுரையா லனாலஹு ரிஜாலுன் மின் ஹாவுலாயி. ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் அளவு சென்று விட்டாலும், அதாவது பூமியிலிருந்து அது சென்று விட்டாலும், இவர்களிலிருந்து சிலர் அதனை மீண்டும் கொண்டு வருவார்கள். ரஜுலுன் ரிஜாலுன் என்ற சொற்கள் வெவ்வேறு அறிவிப்புகளில் வந்துள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது காலம் கழிந்த பின்னரே தாம் மசீஹ் என்றும் மஹ்தி என்றும் வாதம் செய்தார்கள். ஆனால் அதற்கு முன்னரே அவர்கள் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். இறை அறிவிப்புகளின் அடிப்படையில் நூற்றாண்டின் முஜதிதாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் அறிந்ததும் அவர்கள் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். என்னை இறைவன் இந்த நூற்றாண்டின் முஜதிதாக நியமித்துள்ளான். இந்த பணிக்காக நான் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். இஸ்லாத்தின் உண்மையை மற்ற எல்லா மார்க்கங்களுக்கு எதிரிலும் நிரூபித்து காட்டுவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இப்போது உயிருள்ள மார்க்கம் இஸ்லாம் ஆகும். உயிருள்ள வேதம் திருக்குரான் ஆகும். உயிருள்ள தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். ஆன்மீகமான முறையில் எனக்குள்ளே மரியமின் மகன் ஈசாவின் சிறப்புகள் அமைந்துள்ளன என்பதையும் அவர்கள் அந்த பிரசுரத்தில் குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள். உலகிலுள்ள எல்லா மதத்தை சார்ந்தவரிடத்திலும் சவால் விடுத்தவாறு அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையை சோதித்து பார்க்க முன்வர வேண்டும் என்று கூறினார்கள். ஆன்மீக நோய்களை இஸ்லாம் தான் குணப்படுத்தும், மற்ற மார்க்கங்களெல்லாம் இதை செய்ய முடியாது என்று அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். இந்த அறிவிப்பானது இந்தியாவில் உள்ள பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் இஸ்லாத்தின் உண்மையை அனுபவ ரீதியாக சோதித்து பார்க்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. இஸ்லாத்தை கைவிட்டுவிட்டு கிறிஸ்துவத்தில் மடியில் சென்று வீழ்ந்த இமாதுத்தீன் போன்ற பாதிரிகள் கூட எந்த ஒரு அடையாளத்தையும் கோரவில்லை. எதிர்த்து போட்டி போட வேண்டிய தேவையில்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஸ்விஃப்ட் என்ற ஒரு பாதிரியாரும் லேக்ராம் போன்றவர்களும் இந்த சவாலை ஏற்று போட்டிக்கு வருவதாக தெரிவித்திருந்தாலும் பின்னர் நடந்த சம்பவங்கள் இவர்களது இந்த செயலும் வெளிவேஷம்தான் என்பதை நிரூபித்துவிட்டது. இதன் விளக்கம் ஜமாத் லிட்ரேச்சர்களிலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலும் அஹ்மதிய வரலாற்றிலும் உள்ளன. அதை இப்போது விளக்க முடியாது. இஸ்லாத்தின் உண்மையை ஆய்வு செய்வதற்காக அவர்கள் விடுத்த அழைப்பு பற்றியும் இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட பிரசுரங்கள் தொடர்பாகவும் இசாலே அவ்ஹாம் என்ற நூலில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எளியவன் அதே ஈமானின் உணர்வுடன்
இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்காக நிற்கின்றேன். ஏறக்குறைய 12,000 பிரசுரங்களை இஸ்லாத்திற்காக அழைப்பு விடுக்கும் நோக்கத்தில் பதிவு தபால் மூலமாக எல்லா சமுதாயங்களை சேர்ந்த தலைவர்களுக்கும் அமீர்களுக்கும் நாட்டின் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் அனுப்பி வைத்தேன். எதுவரை என்றால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இளவரசராக இருந்த இளவரசர் வலி அகத் அவர்களின் பெயரிலும் ஒரு பதவி தபால் அனுப்பப்பட்டது. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த கிளாட்ஸ்டோன் அவர்களின் பெயரிலும் ஒரு பிரசுரம் மற்றும் கடிதம் அனுப்பப்பட்டது. அவ்வாறே இளவரசர் பிஸ்மார்க் அவர்களின் பெயரிலும் பல்வேறு நாடுகளில் உள்ள புகழ்பெற்ற தலைவர்கள் பெயரிலும் பிரசுரங்களும் கடிதங்களும் அனுப்பப்பட்டன. அவற்றால் ஒரு பெட்டி நிரம்பி இருக்கின்றது. ஈமானின் ஆற்றல் இல்லாமல் இந்த பணியை செய்து முடிக்க முடியாது. இதனை நான் சுய பெருமையாக கூறவில்லை, மாறாக உண்மையை வெளிப்படுத்தும் முகமாகவே கூறுகின்றேன். அதன் மூலம் உண்மையை தேடுபவர்களுக்கு எந்த விஷயமும் சந்தேகமாக இருக்காது. இஸ்லாத்தை ஏனைய மார்க்கங்கள் மீது வெற்றி கொள்ள வைக்கும் பணியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் செய்து கொண்டே சென்றார்கள். கிறிஸ்துவத்தின் பெருக்கெடுத்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும் ஒரு அணையை அவர்கள்தான் கட்டினார்கள். இந்த சமயத்தில் சில்லாவில் இருப்பது தொடர்பாக, அதாவது தனிமையில் பிரார்த்தனை செய்வதற்கான எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. குறிப்பாக துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த அன்னார் விரும்பினார்கள். காதியானுக்கு வெளியில் சென்று தனிமையில் இருந்து துவா செய்ய அவர்கள் எண்ணினார்கள். இந்த சமயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாம் மூலமாக அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக உங்களது முடிச்சு திறப்பது ஹோஷியார்பூரில் இருக்கும் என்று அறிவித்தான். 1886ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அவர்கள் ஹோஷியார்பூரிற்கான பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கு சென்று தனிமையில் இறைவனிடம் துவா செய்த சமயத்தில் இஸ்லாத்தின் முன்னேற்றம் பற்றியும் ஏனைய பல நற்செய்திகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவித்தான். இந்த தனிமையில் செய்த துவா முடிந்ததும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பேனாவில் 1886ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள். ரிசாலே சிராஜே முனீர் பர்நாமே ரப்பே கதீர் என்ற பெயரில் எழுதினார்கள். ரியாஸே ஹிந்த் என்ற பத்திரிகையில் 1886ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி இப்பிரசுரம் வெளியிடப்பட்டது. அதில் அவர்கள் பத்திரிகையில் பின்னர் விளக்கமாக வெளியாக இருக்கின்ற இந்த முன்னறிவிப்புகளில் முதலாவது முன்னறிவிப்பு இந்த எளியவன் தொடர்பான முன்னறிவிப்பாகும் என்று கூறினார்கள். இன்று 1886ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஜமாதியுல் அவ்வலின் 12ஆம் தேதி, எனக்கு வந்த இல்ஹாம்களில் சிலவற்றை எழுதுகின்றேன். சுருக்கமாக இவற்றை எழுதியுள்ளேன். விளக்கமாக அது பத்திரிகையில் இடம்பெறும் இன்ஷா அல்லாஹு தாலா என்று எழுதியிருந்தார்கள். கருணையுள்ள கண்ணியமிக்க இறைவனிடமிருந்து பெற்ற இல்ஹாமில் உள்ள முதல் முன்னறிவிப்பு இதுவாகும். கண்ணியமிக்க வல்லமையுள்ள இறைவன் இல்ஹாம் மூலமாக என்னை நோக்கி இவ்வாறு கூறினான்: நீ என்னிடம் கேட்டதற்கிணங்க ஒரு கருணையின் அடையாளத்தை நான் உனக்கு தருகின்றேன். நான் உன்னுடைய மன்றாடல்களை கேட்டேன், மேலும் உனது துவாக்களை என்னுடைய ரஹமத்தினால் அவற்றிற்கு அவை ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை வழங்கினேன். ஹோஷியார்பூர் மற்றும் லூதியானாவிற்கு நீர் மேற்கொண்ட உமது பயணத்தை உனக்காக அருளுக்குரியதாக ஆக்கிவிட்டேன். ஆகவே உனக்கு இறைவனின் வல்லமை, கருணை, நெருக்கம் ஆகியவற்றின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அருள் மற்றும் பேருபகாரத்தின் அடையாளம் உமக்கு வழங்கப்படுகிறது. மேலும் வெற்றியின் திறவுகோல் உமக்கு கிடைக்கின்றது. வெற்றி பெற்றவரே, உம்மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறைவன் இதை கூறினான். இதன் மூலம் வாழ்க்கையை விரும்புபவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும். கல்லறைகளில் புதைந்து கிடைப்பவர்கள் வெளியில் வர வேண்டும். அதன் மூலம் இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பும் இறைவனின் வார்த்தையின் உயர் தகுதியும் வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் உண்மை அதன் அனைத்து பரக்கத்துகளுடன் வர வேண்டும். மேலும் பொய் தனது அனைத்து தீய சகுனங்களுடன் ஓடிவிட வேண்டும். மேலும் அதன் மூலம் நான் வல்லமை உள்ளவன், எதை விரும்புகின்றேனோ அதை செய்பவன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பது மீது அவர்கள் உறுதி கொள்ள வேண்டும். எவர்களுக்கு இறைவனின் இருப்பின் மீது நம்பிக்கை இல்லையோ, மேலும் எவர்கள் இறைவனையும் இறைவனின் மார்க்கத்தையும் இறைவனின் தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்
மறுத்தல் மற்றும் பொய்ப்படுத்துதல் ஆகியவற்றின் பார்வையுடன் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு திறந்த அடையாளம் கிடைக்க வேண்டும். குற்றவாளிகளின் திட்டமும் வெளிப்பட்டுவிட வேண்டும். உமக்கு நற்செய்தி தரப்படுகிறது. ஒரு அழகான தூய மகன் உமக்கு வழங்கப்படும். ஒரு தூய புதல்வர் உமக்கு கிடைப்பார். அந்த புதல்வர் உமது வித்திலிருந்து தோன்றியவராகவும் உமது சந்ததி மற்றும் வம்சத்தை சார்ந்தவராக இருப்பார். அழகிய தூய மகன் உமது விருந்தாளியாக வருகின்றார். அவரது பெயர் இமானுவேல் மற்றும் பஷீராகவும் இருக்கின்றது. அவருக்கு புனித ஆன்மா வழங்கப்பட்டுள்ளது. அவர் அசுத்தத்திலிருந்தும் தூய்மையடைந்தவராவார். அவர் அல்லாவின் ஒளியாவார். விண்ணிலிருந்து வருகின்ற அவர் அருளுக்குரியவர். அவருடன் அருள் இருக்கின்றது. அது அவர் வருவதுடன் சேர்ந்து வரும். அவர் ஆற்றல் உள்ளவராகவும் மகத்துவமிக்கவராகவும் செல்வம் படைத்தவராகவும் இருப்பார். அவர் உலகத்தில் வருவார். தனது குணப்படுத்தும் தன்மையாலும் உண்மையான ஆன்மாவின் பரக்கத்தாலும் பலரையும் நோய்களிலிருந்து குணப்படுத்துவார். அவர் அல்லாவின் வார்த்தையாவார். ஏனென்றால் இறைவனின் கருணையும் அவனது தன்மான உணர்வும் அவரை மகத்துவமிக்க வார்த்தைகளோடு அனுப்பியிருக்கின்றது. அவர் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவராகவும் சிந்தித்து புரியும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பார். மென்மையான உள்ளம் கொள்வோராக இருப்பார். வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் அவர் நிரம்பப்படுவார். அவர் 3ஐ 4ஆக்குவார். இதன் பொருள் புரியவில்லை என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். திங்கட்கிழமை அருளுக்குரிய திங்கட்கிழமை உமது பாசத்திற்குரிய அப்புதல்வர் மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரியவராவார். அவரிடமிருந்தே முதலும் இறுதியும் வெளிப்படும். அவரிடமிருந்தே உண்மையும் உயர்வும் வெளிப்படும். இறைவனே விண்ணிலிருந்து இறங்கி வந்தது போன்று அது இருக்கும். அவருடைய வருகை அருளுக்குரியதாக இருக்கும். அது இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக அமையும். ஒளி வருகின்றது. ஒளி அதனை இறைவன் தனது திருப்தியின் நறுமணத்தால் நறுமணம் கமழும்படி செய்தான். நாம் நமது ஆவியை அவர் மீது இடுவோம். இறைவனின் நிழல் அவரது தலைமையில் இருக்கும். அவர் மிக விரைவாக வளர்வார். கைதிகளின் விடுதலைக்கு காரணமாக இருப்பார். பூமியின் எல்லை வரை அவரது புகழ் பரவிவிடும். சமுதாயங்கள் அவரிடமிருந்து அருள்களை பெறுவர். அப்போது தனது இறுதி நோக்கத்தை நிறைவு செய்தவாறு அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார். வகான அம்ரன் மக்சியா. தொடர்ந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கருணையுள்ள மகிமைமிக்க இறைவன் எனக்கு நற்செய்தி வழங்கியவாறு என்னிடம் இவ்வாறு கூறினான்: உனது வீடு பரக்கத்துகளால் நிறைந்துவிடும். நான் எனது அருள்களை உம்மீது நிறைவு செய்வேன். இதற்கு பிறகு உனக்கு கிடைக்க உள்ள அருளுக்குரிய பெண்கள் மூலமாக உமது சந்ததிகள் அதிகமாகி விடுவர். நான் உனது சந்ததிகளை அதிகமாக வளர்ச்சியடையும்படி செய்வேன். அவர்களுக்கு பரக்கத்துகளை வழங்குவேன். இவர்களில் சிலர் குறைந்த வயதிலும் மரணித்து விடுவார்கள். உமது சந்ததிகள் அதிகமாக நாடுகளில் பரவி விடுவார்கள். உமது தந்தை வழி சகோதரர்களின் ஒவ்வொரு கிளையும் வெட்டப்படும். அவை சந்ததிகள் இல்லாமல் அழிந்துவிடும். அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் இறைவன் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அவர்கள் மீது இறக்குவான். எதுவரை என்றால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அவர்களது வீடுகள் விதவைகளால் நிரம்பிவிடும். அவர்களது சுவர்கள் மீது கோபம் இறங்கும். ஆனால் அவர்கள் மனந்திருந்து திரும்பி வந்தால் இறைவன் கருணையுடன் அவர்கள் பக்கம் திரும்புவான். இறைவன் உனது அருள்களை உமக்கு அருகிலுள்ள இடங்களில் பரப்பி விடுவான். சீர்குலைந்து போன ஒரு வீட்டை உன் மூலமாக சரி செய்வான். அச்சத்திற்குரிய அந்த வீட்டை அருள்களால் நிரப்பி விடுவான். உமது சந்ததிகளை உம்மை விட்டும் துண்டிக்கப்படாமல் வைத்திருப்பான். இறுதி நாட்கள் வரை அவர்கள் பசுமையாக இருப்பார்கள். உலகம் துண்டிக்கப்படுகின்ற அந்த நாள் வரை இறைவன் உமது பெயரை கண்ணியத்துடன் நிலைபெற செய்வான். உனது அழைப்பை உலகின் எல்லை வரை எட்ட வைப்பான். நான் உன்னை உயர்த்துவேன், என் பக்கம் அழைத்துக் கொள்வேன். ஆனால் உனது பெயர் உலகை விட்டும் ஒருபோதும் எடுக்கப்படாது. உமக்கு இழிவு ஏற்பட வேண்டும் என்று கவலைப்படுகின்ற அனைவரும் தோல்வியை தழுவுவர். உமக்கு தோல்வியை ஏற்படுத்த முயற்சிக்கின்ற, உம்மை அழிக்க எண்ணுகின்ற அந்த எல்லா மக்களும் தோல்வி அடைந்து விடுவர். ஆனால் இறைவன் உம்மை முழுமையாக வெற்றி பெற செய்வான். உமது எல்லா ஆசைகளையும் உமக்கு நிறைவேற்றி தருவான். உன்மீது களப்பற்ற அன்பு வைத்துள்ள உள்ளத்தால் உன்னை நேசிக்கின்ற உமது ஒரு கூட்டத்தை நான் பெருகும்படி செய்வேன். அவர்களது உள்ளங்களிலும் செல்வங்களிலும் பரக்கத்தை வழங்குவேன். அவற்றை அதிகமாக்குவேன். அவர்களை முஸ்லீம்களில் உள்ள ஏனைய பிரிவினர்களுக்கு எதிரில் கியாமத் நாள் என்று மேலோங்கி நிற்பார்கள். அந்த ஏனைய பிரிவினர் பொறாமைக்காரர்களாகவும் பகைவர்களாகவும் இருப்பார்கள். இறைவன் அவர்களை மறக்க மாட்டான். அவர்களை நினைவு கூறாமல் விட்டுவிட மாட்டான். தங்களது மன தூய்மைக்கு ஏற்ப அவர்கள் தங்களது நட்கூலிகளை பெற்றுக்கொள்வார்கள். நீ எனக்கு இஸ்ரவேல் சந்ததிகளிடம் தோன்றிய நைமார்களை போன்றாவாய். நீ எனக்கு எனது ஏகத்துவத்தை போன்றிருக்கின்றாய். நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கின்றேன். அந்த நேரம் வரவிருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால் அது மிக அருகில் இருக்கின்றது.
இப்போது இறைவன் அரசர்கள் மற்றும் செல்வந்தரின் உள்ளத்தில் உனது அன்பை போடுவான். எதுவரை என்றால் அவர்கள் உமது ஆடையிலிருந்து அடைக்கலம் தேடுவார்கள். மறுப்பவர்களே, உண்மையின் எதிரிகளே, நீங்கள் எனது அடியார் தொடர்பாக சந்தேகத்தில் இருந்தால் நமது அடியார் மீது நாம் செய்துள்ள இந்த அருள் மற்றும் பேருபகாரத்தை நீங்கள் மறுப்பதாக இருந்தால் இந்த கருணையின் அடையாளத்தை போன்று நீங்களும் உங்களை பற்றிய ஒரு உண்மையான அடையாளத்தை எடுத்து காட்டுங்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவ்வாறு எடுத்து காட்டுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களால் ஒருபோதும் அவ்வாறு எடுத்து காட்ட முடியாது. அவ்வாறு காட்ட முடியவில்லை என்றால் பொய்யர்களுக்காகவும் கட்டுப்படாதவர்களுக்காகவும் வரம்பு மீறி செயல்படுபவர்களுக்காகவும் தயார் செய்யப்பட்டுள்ள அந்த நெருப்பிற்கு அஞ்சுங்கள். ரியாஸே ஹிந்த் என்ற பத்திரிகையில் இந்த இல்ஹாம்கள் அடங்கிய பிரசுரத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். தனிமையில் இறைவனை பிரார்த்தித்ததன் விளைவாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட நற்செய்திகளை அவர்கள் இதில் குறிப்பிட்டு கூறினார்கள். இந்த நற்செய்தியில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு மகன் பற்றிய நற்செய்தியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தால் அவை 52 சிறப்பு அம்சங்களாக இருக்கின்றன. ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவை 52 சிறப்பு அம்சங்கள் என்று கூறியுள்ளார்கள். மசீஹ் தோன்றும் போது அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த நபிமொழியை நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். சந்ததிகள் பெரும்பாலான மக்களுக்கு பிறக்கத்தான் செய்கின்றார்கள். இதில் என்ன குறிப்பான விஷயம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கின்றார்கள் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயம் அதில் இருக்கும். அது அந்த மசீஹிற்கு பிறக்கும் பிள்ளைகளிடம் எப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கும் என்றால் அது மார்க்கத்தை பரப்ப காரணமாகிவிடும், தௌஹீதை பரப்பதற்கு காரணமாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதியை உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அவை காரணமாக அமையும். இந்த முன்னறிவிப்பிற்கு ஏற்ப 1889ஆம் ஆண்டு ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பிறந்தார்கள். அந்த வருடத்தில் தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பையத் வாங்கினார்கள். பையத்து வாங்குவதற்கான கட்டளையையும் அந்த வருடம்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்தான். இவ்வாறு இந்த வருடம்தான் முறையாக அஹ்மதியா ஜமாத்திற்கான அடித்தளம் நாட்டப்பட்டது. அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பாக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ள அந்த அடையாளங்கள் அல்லது சிறப்பு அம்சங்கள் பற்றி நான் கூறியுள்ளேன். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வருடத்தில் இவரிடமிருந்து செய்தி பெற்று வாக்களிக்கப்பட்ட அந்த சீர்திருத்தவாதி நான் தான் என்று அறிவித்தார்களோ அந்த வருடத்தில் ஆண்டு மாநாட்டில் சொற்பொழிவு நிகழ்த்தியவாறு அவை 52 அடையாளங்களாகும் என்று கூறியுள்ளார்கள். அந்த அடையாளங்களை நான் இப்போது கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த முன்னறிவிப்பை கவனமாக படித்தால் அதில் தோன்ற இருக்கும் அந்த வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதிக்காக இந்த அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த அடையாளங்களை ஒரு ஆண்டு மாநாட்டில் அவர்கள் கூறினார்கள். அவற்றை சுருக்கமாக நான் இன்று கூற விரும்புகின்றேன். இந்த முன்னறிவிப்பை கவனமாக நீங்கள் படித்தால் அதில் இந்த அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. முதலாவது அடையாளம், அவர் இறைவனின் வல்லமையின் அடையாளமாக இருப்பார். இரண்டாவது அடையாளம், அவர் கருணையின் அடையாளமாக இருப்பார். மூன்றாவது அடையாளம், இறை நெருக்கத்தின் அடையாளமாக இருப்பார். நான்காவது அடையாளம், அவர் அருளின் அடையாளமாக இருப்பார். ஐந்தாவது அடையாளம், அவர் இறைவனின் பேருபகாரத்தின் அடையாளமாக இருப்பார். ஆறாவது அடையாளம், அவர் ஆற்றல் மிக்கவராக இருப்பார். ஏழாவது அடையாளம், அவர் மகிமைக்குரியவராக இருப்பார். எட்டாவது அடையாளம், அவர் செல்வம் நிறைந்தவராக இருப்பார். ஒன்பதாவது அடையாளம், அவர் மசீஹின் நஃப்ஸை கொண்டவராக இருப்பார். பத்தாவது அடையாளம், உண்மையான ஆன்மாவின் பரக்கத்தால் பலரையும் நோய்களிலிருந்து குணப்படுத்துவார். 11வது அடையாளம், அவர் இறைவனின் வார்த்தையாக இருப்பார். 12வது அடையாளம், இறைவனின் கருணையும் தன்மான உணர்வும் அவரை தனது மகிமைமிக்க வார்த்தைகளுடன் அனுப்பி வைக்கும். 13வது அடையாளம், அவர் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவராக இருப்பார். 14வது அடையாளம், அவர் மிகுந்த புரியும் திறன் கொண்டவராக இருப்பார். 15வது அடையாளம், அவர் மென்மையான உள்ளம் கொண்டவராக இருப்பார். 16வது அடையாளம், அவர் வெளிப்படையான அறிவுகளால் நிரப்பப்படுவார். 17வது அடையாளம், அவர் அந்தரங்க அறிவுகளால் நிரப்பப்படுவார். 18வது அடையாளம், அவர் 3ஐ 4 ஆக்குபவராக இருப்பார். 19வது அடையாளம், திங்கட்கிழமையுடன் அவருக்கு குறிப்பான தொடர்பு இருக்கும்.
20வது அடையாளம் அவர் பாசமிக்க புதல்வராக இருப்பார். 21வது அடையாளம் கண்ணியத்திற்குரியவராகவும் மேன்மைக்குரியவராகவும் இருப்பார். 22வது அடையாளம் அவர் ஆரம்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். 23வது அடையாளம் அவர் இறுதியை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார். 24வது அடையாளம் அவர் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். 25வது அடையாளம் அவர் உயர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். 26வது அடையாளம் அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்கியது போல் என்ற கூற்றுக்கு பொருத்தமானவராக இருப்பார். 27வது அடையாளம் அவரது வருகை மிகவும் அருளுக்குரியதாக இருக்கும். 28வது அடையாளம் அவரது வருகை இறைவனது கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக அமையும். 29வது அடையாளம் அவர் ஒளியாக இருப்பார். 30வது அடையாளம் அவர் இறை திருப்தியின் நறுமணத்தால் நறுமணம் கமழும்படி செய்யப்பட்டிருப்பார். 31வது அடையாளம் இறைவன் தனது ஆவியை அவர் மீது இடுவான். 32வது அடையாளம் இறைவனது நிழல் அவரது தலைமேல் இருக்கும். 33வது அடையாளம் அவர் மிக விரைவாக வளர்வார். 34வது அடையாளம் அவர் கைதிகளின் விடுதலைக்கு காரணமாக இருப்பார். 35வது அடையாளம் அவர் பூமியின் எல்லை வரை பிரசித்தி பெற்று விடுவார். 36வது அடையாளம் சமுதாயங்கள் அவரிடமிருந்து அருள்களை பெறும். 37வது அடையாளம் அவர் தனது இறுதி நோக்கத்தை அடைந்து விண்ணின் பக்கம் உயர்த்தப்படுவார். 38வது அடையாளம் அவர் காலதாமதமாக வருபவராக இருப்பார். 39வது அடையாளம் அவர் தொலைவில் இருந்து வருபவராக இருப்பார். 40வது அடையாளம் தூதர்களின் பெருமையாக அவர் திகழ்வார். 41வது அடையாளம் அவரது வெளிப்படையான அருள்கள் பூமி முழுவதும் பரவிவிடும். 42வது அடையாளம் அவரது அந்தரங்கமான அருள்கள் பூமி முழுவதும் பரவிவிடும். 43வது அடையாளம் யூசுஃபை போன்று அவரது மூத்த சகோதரர்கள் அவர்களை எதிர்ப்பார்கள். 44வது அடையாளம் அவர் ஆட்சி தொடர்பான நற்செய்திகளை கூறுபவராக இருப்பார். 46வது அடையாளம் அவர் திருமணங்கள் முடிப்பவராக இருப்பார். 46வது அடையாளம் அவர் இறைவனுக்காக தன்னையே மாய்த்து கொள்ளும் ஒரு உலகில் இருப்பார். 47வது அடையாளம் அவர் அழகிலும் நன்மைகள் செய்வதிலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இணையானவராக இருப்பார். 48வது அடையாளம் அவர் கலிமத்துல் அசீஸ் பிரியமான வார்த்தையாக இருப்பார். 49வது அடையாளம் அவர் இறை வார்த்தைகளை கொண்டவராக இருப்பார். 50வது அடையாளம் அவர் மார்க்கத்தின் உதவியாளராக இருப்பார். 51வது அடையாளம் அவர் மார்க்கத்தை வெற்றி பெற செய்யக்கூடியவராக இருப்பார். 52வது அடையாளம் அவர் இரண்டாவது பஷீராக இருப்பார். இந்த அடையாளங்களில் ஒவ்வொன்றையும் ஒரு சொற்பொழிவின் தலைப்பாக நாம் அமைக்கலாம். அவற்றை விரிவாக கூற நேரமில்லை. ஹத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 52 வருட கால கிலாஃபத் காலகட்டத்தை பார்த்தால் இந்த ஒவ்வொரு அடையாளமும் அவரிடம் காணப்படுகிறது. அதை விரிவாக கூற நேரமில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை வெளியிட்டதும் அந்த சமயத்தில் பண்டிட் லேக்ராமும் மிகவும் கீழ்த்தரமான சொற்களில் ஒவ்வொரு முன்னறிவிப்புக்கு எதிரிலும் தனது ஒழுக்க சீர்குலைவை வெளிப்படுத்தியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இறைவனும் தனக்கு அறிவித்த சில இல்ஹாம்களை வெளியிட்டார். இட்டுக்கட்டி அவ்வாறு கூறினார். 1886ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி மிகவும் இழிவான சொற்களில் இறைவன் தன்னிடம் கூறியதாக கூறி இட்டுக்கட்டி அவர் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார். இறைவனது கட்டளைக்கேற்ப ஒவ்வொரு எழுத்தையும் தான் எழுதுவதாக அவர் வாதம் செய்தார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ இறைவன் நான் உனது சந்ததிகளை அதிகமாக பெருக்குவேன் என்று கூறினான். அதற்கெதிரில் தன்னிடம் இறைவன் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளின் தொடர் விரைவில் துண்டிக்கப்படும் என்று கூறியதாக லேக்ராம் எழுதியுள்ளார். இவ்வாறு இட்டுக்கட்டி அவர் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டு கூறியிருந்தார். அதிகபட்சம் 3 வருடங்கள் வரைதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததிகளின் புகழ் நீடிக்கும் என்று அவர் எழுதியிருந்தார். அவ்வாறு அவருக்கு மகன் பிறந்தாலும் அவர் செய்த முன்னறிவிப்பில் குறிப்பிட்டபடி அது கருணையின் அடையாளமாக இருக்காது, இழிவின் அடையாளமாக இருக்கும் என்றும் எழுதியிருந்தார். அவர் முஸ்லிம் மவ்ஊத் அதாவது வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருக்க மாட்டார், முஃப்சிதே மவ்ஊத் அதாவது வாக்களிக்கப்பட்ட குழப்பவாதியாக இருப்பார், நவுது பில்லா என்றெல்லாம் லேக்ராம் எழுதியிருந்தார்.
வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி தொடர்பாக கூறப்பட்டிருந்த ஒவ்வொரு அடையாளத்தையும் தீய சொற்களை கூறும் இவர் தன்னால் இயற்றப்பட்ட முன்னறிவிப்புகளின் வடிவில் அவற்றை இட்டுக்கட்டி கூறினார். இவரோ ஹிந்துவாக இருந்தார். இவரை எதிர்த்து ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவால் விடுத்திருந்தார்கள். சில கிறிஸ்துவ பாதிரிமார்களும் இது போன்ற விஷயங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் தன்னை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டவர்களில் சிலரும் தங்களது இழிவான நடத்தையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இவர்களின் இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். அதில் முஸ்லிம்களுக்கு புரிய வைக்கும் நோக்கத்தோடு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கண்களை திறந்து பார்க்க வேண்டும். இது முன்னறிவிப்பு மட்டுமல்ல, மாறாக இது மகத்தான வானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. கருணைமிக்க இறைவன் நமது நபி கரீம் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டியுள்ளான். உண்மையில் இந்த அடையாளம் மரணித்த ஒருவரை உயிர்ப்பிப்பதை விட 100 மடங்கு உயர்வானதும் சிறப்பானதும் முழுமையானதும் ஆகும். ஏனென்றால் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதன் உண்மை நிலை என்னவென்றால், இறைவன் முன் நின்று துவா செய்தவாறு ஒரு ரூஹை மீண்டும் அழைப்பதேயாகும். இந்த இடத்தில் ஹதரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால் கருணைமிக்க இறைவன் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டவாறு எத்தகைய அருளுக்குரிய ரூஹை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளான் என்றால், அதன் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அருள்கள் பூமி முழுவதும் பரவிவிடும். வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த அடையாளம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு சமமான ஒன்றாக தெரிந்தாலும், சிந்தித்து பார்த்தால் இந்த அடையாளம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதை விட 100 மடங்கு சிறந்தது என்று தெரிய வரும். மரணித்தவர்களின் ரூஹும் துவாவின் மூலமாக மீண்டும் திரும்பி வருகிறது. இந்த இடத்திலும் துவாவின் மூலம் ஒரு ரூஹுதான் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆன்மாக்களுக்கும் இந்த ரூஹிற்கும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் வித்தியாசமாக இருக்கின்றது. முஸ்லிம்களில் எவர் மறைவாக முர்த்ததுகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் வெளிப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். மாறாக அவ்வாறு ஏன் நடந்தது என்றே அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு இதனால் பெரும் துயரம் ஏற்படுகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 52 வருட கால கிலாஃபத் காலத்தில் அவர்கள் எவ்வாறு விரைவாக வளர்ந்தார்கள், பிரச்சார நிலையங்களும் பள்ளிவாசல்களும் உலகெங்கும் எவ்வாறு நிறுவப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது அவர்களது காலத்தில் ஜமாத்தில் வசதிகள் மிக குறைவாகவே இருந்தது. உயர்வான பொருளாதார நிலை ஜமாத்திற்கு இருந்ததில்லை. அப்படி இருந்தும் கூட உலகில் உள்ள 34 நாடுகளில் அவர்கள் ஜமாத்தை நிறுவியிருந்தார்கள். பல மொழிகளில் திருக்குரான் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தது. பல இடங்களில் பிரச்சார நிலையங்கள் திறக்கப்பட்டது. ஜமாத் அமைப்பின் வடிவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உருவாக்கினார்கள். அது இன்று வரை நீடித்திருக்கிறது. இதைவிட சிறந்த அமைப்பை யாரும் உலகில் உருவாக்க முடியாது. இவ்வாறே கிளை அமைப்புகளும் இன்று வரை செயல்படுகின்றது. அவர்கள் செய்த ஒவ்வொரு பணியும் அவர்களது புத்தி கூர்மைக்கும் புரியும் திறனுக்கும் தெளிவான சான்றாக திகழ்கின்றது. திருக்குரானுக்கு அவர்கள் எழுதியுள்ள விளக்கங்கள் மற்றும் அறிவுபூர்வமான பணிகள் அவர்கள் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் நிரப்பப்பட்டிருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இங்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தனது இந்த மகனான பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் சாஹிப் தொடர்பாக அவர்களை முஸ்லிம் மவுத் என்றே கருதி வந்தார்கள். ஹஜ்ரத் ஷேக் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப்
சஸ்தாவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் பலமுறை ஹஜரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து கேட்டிருக்கின்றோம். ஒரு முறை அல்ல, பலமுறை அவர்கள் இவ்வாறு கூற கேட்டிருக்கின்றோம். அதாவது, முன்னறிவிப்பில் எந்த மகனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவர் மியா மஹமூத் ஆவார்கள் என்று அன்னார் கூறினார்கள். மேலும் மியா மஹமூதிடம் எந்த அளவு மார்க்கத்திற்கான உணர்வு உள்ளது என்றால் நான் சில நேரங்களில் அவருக்காக துவா செய்கின்றேன் என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள். எதுவரை இறைவன் அறிவிக்கவில்லையோ அதுவரை முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த முன்னறிவிப்பில் கூறப்பட்ட வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி நான் தான் என்று கூறியதே இல்லை. இது தொடர்பாக ஒரு நீண்ட ஆன்மீக காட்சி அவர்களுக்கு காட்டப்பட்டது. அது பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த காட்சியில் கஷ்பு மற்றும் இல்ஹாம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த காட்சி பற்றி விளக்கி கூறிவிட்டு அதன் இறுதியில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் இறைவனின் கட்டளைக்கேற்ப அவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றேன். மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவளின் முன்னறிவிப்பு கேட்ப இறைவன் என்னை பூமியின் எல்லை வரை மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவளின் பெயரை எட்ட வைக்கின்ற அந்த வாக்களிக்கப்பட்ட மகனாக ஆக்கியுள்ளான். இந்த ஆன்மீக காட்சியை கண்ட பிறகு 1944ஆம் ஆண்டு அவர்கள் இதை கூறியிருந்தார்கள். முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ஜமாத்தை சாராத சிலரின் சாட்சிகளை நான் கூற விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய ஒரு கைர் அஹமதி ஆலிம் மௌலவி சமியுல்லா கான் சாஹிப் ஃபாரூக்கி என்பவர் பாகிஸ்தான் தோன்றுவதற்கு முன்பு இசாரே ஹக் என்ற பெயரில் ஒரு பிரசுரத்தில் இவ்வாறு எழுதுகின்றார். அவர்களுக்கு, அதாவது மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நான் உனது ஜமாத்திற்காக உனது சந்ததிகளிலிருந்து ஒரு நபரை நிறுத்துவேன். அவருக்கு குறிப்பாக எனது நெருக்கத்தையும் எனது வகியையும் தந்து சிறப்பிப்பேன். அவர் மூலமாக உண்மை முன்னேறும், பலரும் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு தரப்படுகிறது. இந்த முன்னறிவிப்பை மீண்டும் மீண்டும் படியுங்கள். பிறகு ஈமானுடன் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லையா என்பதையும் கூறிவிடுங்கள். எப்போதும் இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ அப்போது இப்போதிருக்கும் கலிஃபா அவர்கள் சிறுவராக இருந்தார்கள். மிர்சா சாஹிப் தரப்பிலிருந்தும் அவரை கலிஃபாவாக ஆக்குவது தொடர்பாக எந்த வசியத்தும் செய்யப்படவில்லை. மாறாக கிலாஃபத்தின் தேர்தல் பொதுமக்களின் கருத்துக்கு ஏற்பவே நடந்தது. அப்போது பெரும்பாலார் ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் அவர்களை கலிஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது எதிரிகள் வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பாக இந்த முன்னறிவிப்பை பரிகாசம் செய்தார்கள். ஆனால் ஹக்கீம் சாஹிப்பின் வஃபாத்திற்கு பிறகு மிர்சா பஷீருதீன் மஹமூத் சாஹிப் அவர்கள் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது உண்மையாகும். அதாவது அவர்களின் காலத்தில் அகமதியத் எந்த அளவு முன்னேறியது என்றால் அது மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், மிர்சா சாஹிப் அவர்களே, அதாவது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அகமதிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. கலிஃபா நூருதீன் சாஹிப்பின் காலத்திலும் குறிப்பான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் தற்போதைய கலிஃபாவின் காலத்தில் அஹ்மதியத் உலகில் ஏறக்குறைய எல்லா பகுதிகளிலும் எட்டிவிட்டது. தற்போதைய நிலைமை தெரிவிப்பது என்னவென்றால், வருங்காலத்தில் நடைபெறும் கணக்கெடுப்பின் போது மிர்சாயிகளின் எண்ணிக்கை 1921ஆம் ஆண்டு இருந்ததை விட 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துவிடும். இவர்களது காலத்தில் மிர்சாயிகளை வீழ்த்துவதற்காக எதிரிகள் தரப்பிலிருந்தும் எந்த அளவு அமைப்பு ரீதியாக முயற்சிகள் செய்யப்பட்டனவோ அந்த அளவு அதற்கு முன்பு முயற்சிகள் செய்யப்பட்டதில்லை. சுருக்கமாக கூறுவதென்றால், முன்னறிவிப்புக்கேற்ப ஒரு நபர் ஜமாத்திற்காக நிறுத்தப்பட்டார். அவர் மூலமாக ஜமாத்திற்கு வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதன் மூலம் மிர்சா சாஹிப்பின் இந்த முன்னறிவிப்பு வரிக்கு வரி நிறைவேறிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்தியாவில் இருந்த முஸ்லிம் அல்லாத ஒரு சீக்கிய பத்திரிகையாளர் அர்ஜுன் சிங் அவர்கள் ரங்கீன் என்ற பத்திரிகையின் எடிட்டராக இருந்தார். 1901ஆம் ஆண்டு மிர்சா பஷீருதீன் மஹமூத் அஹமத் சாஹிப் அவர்கள் சிறுவராக இருந்த சமயத்தில் இந்த முன்னறிவிப்பை அவர் செய்துள்ளார். முன்னறிவிப்பாக அவர் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கவிதை வரிகளை குறிப்பிட்டுள்ளார். உமது ஒரு மகன் எனது நேசராக இருப்பார். அந்த சந்திரன் மூலமாக நான் இருள்களை அகற்றி விடுவேன். ஒரு உலகம் அவர் பக்கம் திரும்பி இருப்பதை காட்டுவேன் என்று இறைவன் எனக்கு நற்செய்தி கூறியுள்ளான். அது நற்செய்தி மட்டுமல்ல, அது உள்ளத்திற்கு கிடைத்த உணவாகும். எனது எதிரிகளை இழிவடைய செய்த என் இறைவன் தூயவன்.
உண்மையில் இந்த முன்னறிவிப்பு வியப்பூட்டக்கூடியதாகும். 1901 மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் பெரிய ஆலிமாக இருக்கவில்லை. அரசியலில் அவர்களுக்கு இருந்த திறமைகளும் அப்போது வெளிப்படவில்லை. அந்த சமயத்தில் உமது ஒரு மகன் இப்படியெல்லாம் இருப்பார் என்று கூறுவதை நிச்சயமாக ஒரு ஆன்மீக ஆற்றலுக்கான ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிர்சா சாஹிப் தனக்கு பிறகு தனது சந்ததிகளில் ஒருவரை தனது ஆட்சி பீடத்தில் அமர்த்தும்படி கூறியிருந்தால் மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் அகமதிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் கூற முடியும். ஆனால் இந்த எண்ணம் துளியளவும் இல்லை. இது தவறாகும். ஏனென்றால் மிர்சா சாஹிப் கிலாஃபத்திற்காக எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. கிலாஃபத்திற்காக தனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது தமது பிள்ளைகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை. முதலாவது கலீஃபா அவர்களுக்கு மிர்சா சாஹிப்பின் குடும்பத்துடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் அவர்களுக்கு பிறகு கூட வேறு யாராவது கலீஃபாவாக ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருந்தன. இந்த சமயத்தில் லாகூர் ஜமாத்தின் அமீராக இருந்த மௌலை முகமது அலி சாஹிப் அவர்களும் கிலாஃபத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பெரும்பாலான மக்கள் மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் அஹமது சாஹிபுக்கு துணையாக இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், கேள்வி என்னவென்றால், பெரிய மிர்சா சாஹிபிடம் எந்த ஆன்மீக ஆற்றலும் செயல்படாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு பிறகு இந்த நிலை எவ்வாறு உருவாகி இருக்க முடியும்? அவர்கள் நான் மேற்கூறிய முன்னறிவிப்பை செய்த சமயத்தில் அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அந்த மூவருக்கும் அவர்கள் துவாவும் செய்திருந்தார்கள். ஆனால் முன்னறிவிப்பு ஒருவரை பற்றி மட்டுமே இருந்தது. உண்மையில் நாம் பார்க்கின்றோம், முன்னறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தபடி அவர் இவ்வுலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார். வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பாக அவர் உறுதியான எண்ணம் கொண்டவராக இருப்பார் என்ற இறை வாக்குறுதி இருந்தது. அவ்வாறே அவர் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் நிரப்பப்படுவார் என்றும் முன்னறிவிப்பில் உள்ளது. புகழ்பெற்ற இந்திய பத்திரிகையாளர் ஹாஜா ஹசன் நிசாமி தெஹ்லவி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார், பெரும்பாலும் அவர் நோயாளியாகவே இருந்தார். ஆனால் நோய் அவரது செயலளவிலான முயற்சிகளில் எந்த தடங்களையும் ஏற்படுத்த முடியவில்லை. எதிர்ப்புகளின் புயல் வீசிய போது நிம்மதியாக பணிகளை செய்து தனது முகலாய வம்சத்தின் வீரத்தையும் ஆண்மையையும் அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். முகலாய வம்சத்தை சேர்ந்தவர்களின் பணியில் அதை அவர்கள் செய்யும் போது அதற்கென்று ஒரு குறிப்பான வழிமுறை இருக்கும். அரசியலை புரியும் திறன் பெற்றவராகவும் மார்க்கத்தில் வலுவான அறிவுள்ளவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். போர் திறமைகள் பற்றியும் அவருக்கு தெரியும். அதாவது பேனா மற்றும் மூளை மூலம் போர் புரிவதில் அவர் திறமை மிக்கவராக இருந்தார். வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பாக அவர் கைதிகளின் விடுதலைக்கு காரணமாக இருப்பார் என்ற ஒரு செய்தியும் கூறப்பட்டிருந்தது. இந்த முன்னறிவிப்பு எந்த அளவு வியப்பூட்டும் வகையில் நிறைவேறியது என்றால் அது மனித அறிவை வியப்பில் ஆழ்த்தி விடுகின்றது. காஷ்மீர் விடுதலை இயக்கம் இதற்கு சாட்சியாக விளங்குகிறது. இதனை வெற்றிகரமாக செயல்பட வைப்பது ஆல் இண்டியா காஷ்மீர் கமிட்டியின் பொறுப்பில் இருந்தது. இந்த புகழ்பெற்ற இயக்கம் ஹுசூர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்தியாவின் பெரும் முஸ்லிம் அறிஞர்களான ஜுல்ஃபிகார் அலி சாஹிப், சர் முகமது இக்பால் சாஹிப், ஹாஜா ஹசன் நிசாமி தெஹ்லவி சாஹிப், சியாசத் பத்திரிகையின் ஆசிரியரான சையத் ஹபீப் ஆகியோரின் ஆலோசனை கேட்பவும் இந்த கமிட்டி 1931 ஆண்டு ஜூலை மாதம் 25 ஷிம்லாவில் நிறுவப்பட்டது. மேலும் இந்த கமிட்டியின் தலைமை பொறுப்பு ஹதரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்களின் வெற்றிகரமான தலைமையின் விளைவாக மனிதத்தன்மையின் அடிப்படை உரிமைகளிலிருந்தும் ஒரு நீண்ட காலமாக விலக்கப்பட்டிருந்த காஷ்மீர் முஸ்லிம்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்த அவர்கள் மிக குறுகிய காலகட்டத்தில் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கினார்கள். அவர்களது அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. காஷ்மீர் பிரதேசத்தில் முதல் முறையாக சட்டசபை நிறுவப்பட்டது. பேச்சு எழுத்து சுதந்திரத்துடன் செயல்படும் வகையில் சட்டசபையில் அவர்கள் பிரதிநிதிகளாக செயல்பட முடிந்தது. முஸ்லிம் பிரஸ், அதாவது செய்தி நிறுவனம், இது தொடர்பாக முஸ்லிம் அவர்களின் மகத்தான பணிகளை எடுத்து கூறி அவரை பாராட்டியவாறு எழுதும்போது, எந்த காலத்தில் காஷ்மீர் நிலை மிகவும் அபாயகரமானதாக இருந்ததோ அந்த காலத்தில் எவர்கள் தங்களுக்கு கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தும் கூட மிர்சா சாஹிப்பை இதன் தலைவராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் பணியில் கிடைக்கும் வெற்றியை கண்முன் நிறுத்தி சிறந்த நபரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அந்த சமயத்தில் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த சமயத்தில் அவர்கள் மிர்சா சாஹிப்பை தலைவராக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் பிறகு இந்த விடுதலை இயக்கம் முற்றிலுமாக தோல்வியை தழுவியிருக்கும். இதனால் கண்ணியமிக்க இந்த உம்மத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அப்துல் மஜீத் சாலிக் சாஹிப் காஷ்மீர் விடுதலை இயக்கம் தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார். காஷ்மீர் சிங்கமான ஷேக் முகமது அப்துல்லா அவர்களும் மற்ற பணியாளர்களும் சாஹிப்ஜாதா மிர்சா மஹமூத் சாஹிப் அவர்களுடனும் அவர்களுக்கு துணையாக இருந்த மற்ற பணியாளர்களுடனும் வெளிப்படையாக தொடர்பு வைத்திருந்தார்கள்.
இந்த தொடர்புகளுக்கான முக்கியமான காரணம் மிர்சா சாஹிப் பெரும்பாலான நபர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததால் காஷ்மீர் விடுதலை இயக்கத்திற்காக அவர்கள் பல வகையில் உதவி புரிந்து வந்தார்கள். காஷ்மீர் பணியாளர்களும் இயல்பாகவே அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாமா நியாஸ் ஃபத்தேஹ் பூரி சாஹிப் ஹஜரத் முஸ்லிம் மௌத் அவர்களின் புகழ்பெற்ற தப்சீரே கபீர் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். முஸ்லிம் மௌதுக்கு கடிதம் எழுதியவாறு கூறுகின்றார்கள், தப்சீரே கபீரின் 3வது பாகம் இப்போது என் கண் முன்னால் இருக்கிறது. அதை நான் ஆழ்ந்த பார்வையுடன் பார்க்கின்றேன். திருக்குரான் படிப்பதில் ஒரு புதிய சிந்திக்கும் திறனை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். இந்த தப்சீர் தனது சிறப்பு தன்மைக்கு ஏற்ப முற்றிலும் முதன்மை வாய்ந்த தப்சீராக இருக்கிறது. இதில் அறிவும் எழுத்தும் அழகாக ஒன்று சேர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களது கடல் போன்ற அறிவு, உங்களது தொலைநோக்கு பார்வை, வழக்கத்திற்கு மாற்றமான உங்களது சிந்தனை, உங்களது ஆழமான ஆதாரங்கள் ஆகியவை இந்த தப்சீரில் உள்ள ஒவ்வொரு எழுத்திலிருந்தும் மிகவும் தெளிவாக தெரிகிறது. நான் இதை பற்றி இந்த சமயம் வரை ஏன் தெரியாமல் இருந்து விட்டேன் என்று நான் வேதனைப்படுகின்றேன். அந்தோ இந்த தப்சீரின் எல்லா பாகங்களையும் என்னால் பார்க்க முடியும் என்றால் அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நேற்று ஹூத் அதிகாரத்தின் விளக்க உரையில் ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக உங்களது எண்ணங்களை தெரிந்து எனது உள்ளம் கலங்கிவிட்டது. நீங்கள் ஹாவுலாய் பனாத்தி, இதோ எனது பெண் மக்கள் உள்ளனர் என்ற சொற்களுக்கு விளக்கமளித்தவாறு பொதுவாக திருக்குரான் விரிவுரையாளர்கள் கூறும் கருத்துக்களிலிருந்தும் விலகி நின்றவாறு கூறிய கருத்துக்கள் என்னை இந்த கடிதம் எழுதும் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கிவிட்டது. அதை பாராட்டுவது எனக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகும். இறைவன் உங்களை நீண்ட காலமாக நலமாக வைப்பானாக. 1963ஆம் ஆண்டு அவர் இந்த கருத்தை எழுதியுள்ளார். மௌலானா அப்துல் மாஜித் தரியாபாதி திருக்குரான் விரிவுரையாளராக இருந்தவர். சிதுக்க ஜதீத் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். 2வது கலீஃபத்துல் மஸீஹ் வஃபாத்தானது போது இவர் இவ்வாறு எழுதியுள்ளார். திருக்குரான் மற்றும் திருக்குரானின் ஞானங்களை உலக அளவில் பரப்புவதிலும் இஸ்லாத்தை முழு உலகிலும் தப்லீக் செய்வதிலும் இவர் எந்த அளவு உறுதியுடனும் உணர்வுடனும் தனது நீண்ட வாழ்வை தொடர்ந்து அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்றார். அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. அறிவுபூர்வமான விஷயங்களை கூறுவதில் அவர் கூறுகின்ற விளக்கங்களும் பொருளும் தன்னகத்தே ஒரு உயர்வான அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது. இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணி தொடர்பாக நான் சுருக்கமாக கூறிவிட்டேன். மேலும் அது 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ஹஜரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது அவர்கள் மூலம் எவ்வாறு நிறைவேறியது என்பதையும் கூறிவிட்டேன். அவர்களது அறிவுபூர்வமான பணிகள் உலகுக்கு புதிய வழிமுறைகளை தரக்கூடியவையாக இருக்கிறது. இதை உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதற்கான சில உதாரணங்களை நான் எடுத்து கூறினேன். சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மார்க்கம், ஆன்மீகம் ஆகியவற்றோடு தொடர்புடைய எல்லா விஷயங்கள் தொடர்பாகவும் எப்போதும் அவர்கள் எழுதியிருந்தாலும் அல்லது அதற்காக சொற்பொழிவாற்ற நின்றாலும் அல்லது தனது ஆலோசனைகள் மூலம் முஸ்லிம் உம்மத்திற்கும் உலகிற்கும் வழிகாட்டினாலும் இந்த எல்லா நிலையிலும் எவரும் அவர்களது கடல் போன்ற அறிவு, தொலைநோக்கு பார்வை, அவர்களது புத்தி கூர்மை, ஆன்மீக ஆற்றல் ஆகியவற்றால் சிறந்த தாக்கத்திற்கு ஆளாகாமல் இருந்ததே இல்லை. அவர்கள் உலகின் சீர்திருத்தத்திற்காக முஸ்லிமவுதாக, அதாவது வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அதற்காகவே அவர்களை அனுப்பினான். அதில் ஆன்மீகம், நல்லொழுக்கம் தொடர்பான எல்லா விதமான சீர்திருத்தமும் அடங்கும். கொத்பா பேரவர்களை தவிர எண்ணற்ற புத்தகங்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். சொற்பொழிவுகளும் நிகழ்த்தியுள்ளார்கள். இவை எழுத்து வடிவில் வந்தபோது அல்லது இனி வருகின்ற போது பெரும் பொக்கிஷங்களாக அவை திகழும் என்பதில் சந்தேகமில்லை. அவளது வஃபாத்திற்கு பிறகு ஹஜரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஃபத்லே உமர் ஃபவுண்டேஷனை நிறுவினார்கள். ஹஜரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹின் எல்லா கருத்துக்களையும் இந்த ஃபத்லே உமர் ஃபவுண்டேஷன் புத்தக வடிவில் வெளியிடுகிறது. இன்று வரை இந்த பணி நடந்து வருகின்றது. குத்பாக்களை தவிர்த்து இதுவரை இதன் 21 பாகங்கள் அன்வாருல் உலூம் என்ற பெயரில் வெளிவந்து விட்டன. அதன் ஒவ்வொரு பாகமும் குறைந்தபட்சம் 600 அல்லது 700 பக்கங்கள் கொண்டவையாக இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவாறு ஃபத்லே உமர் ஃபவுண்டேஷனிடம் நான் கூறிக்கொள்கின்றேன், உங்களது பணியில் நீங்கள் விரைவாக செயல்பட வேண்டும். புத்தகங்கள் வெளியிடும் பணியை அவர்கள் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். உருது மொழியில் இவை ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை பல்வேறு மொழிகளில் வெளியிடவும் வேண்டும். ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், உலகின் பல்வேறு மொழிகளை ஒரு குறுகிய காலகட்டத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நமக்கு பணிகளை எளிதாக்கிவிட்டான்.
பல மொழிகள் இருந்தாலும் சில புகழ்பெற்ற மொழிகள் உலகை கைப்பற்றி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். உருது, அரபியை தவிர ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகள் உலகில் பேசப்பட்டு புரியப்பட்டும் வருகிறது. இவற்றிலும் நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டால் பிறகு 90% மக்களுக்கு நமது தூது செய்தி எட்டிவிடும் என்ற கருத்தையே ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அது முஸ்லிம் மௌதின் சில புத்தகங்கள் வெளிவந்து விட்டன. ஆனால் உலகின் அறிவு, ஆன்மீகம் ஆகியவற்றின் தாகத்தை தணிப்பதற்காக இன்னும் பல்வேறு நூல்களை மொழியாக்கம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. இதுவரை மொழியாக்கம் பணிகளை மற்ற துறைகளும் செய்து வருகின்றன. ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் இதை செய்யவில்லை. ஆனால் உண்மையில் இந்த பணிகளையும் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் தான் செய்ய வேண்டும். முதலில் இதனை அவர்கள் செய்யாமல் இருந்தாலும் இப்போது இதன் பக்கம் நான் அவர்களுக்கு கவனம் ஊட்டுகின்றேன். ஏனென்றால் ஜமாத்தின் ஏனைய துறைகள் முதலில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை வெளியிடுவதில் கவனம் செலுத்தும். முடிந்த அளவு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நூல்களும் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. மற்ற ஜமாத் லிட்ரேச்சர்களும் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. எனவே ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் இந்த பணியை விரிவாகவும் விரைவாகவும் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊதின் நூல்கள் மொழியாக்கம் செய்யப்படாமல் இருப்பதால் சிலர் இந்த நூல்களிலிருந்து கருத்துக்களை திருடியும் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புத்தகங்களிலிருந்து விஷயங்களை எடுத்து அவற்றை மொழிபெயர்த்து அதனை தமது பெயரில் வெளியிடவும் செய்கின்றார்கள். இப்போது அரபி டெஸ்கின் ஒரு முரப்பி சாஹிப் என்னிடம் இவ்வாறு கூறினார். மின்ஹாஜு தாலிபீன் என்ற முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு நூல் நல்லொழுக்கம் மற்றும் தர்பியத் பற்றி எடுத்து கூறும் ஒரு சிறந்த நூலாகும். இதன் கருத்துக்களை எடுத்து அதை அரபியில் மொழிபெயர்த்து ஒரு நபர் அதை தனது பெயரில் நூல் வடிவில் வெளியிட்டுள்ளார். அவருக்கு உருதுவும் தெரியும். இந்த நூல் பற்றி முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது இந்த நூலின் கருத்துக்களை நான் சிந்தித்த போது எனக்கு எப்படிப்பட்ட புதிய கருத்துக்கள் எல்லாம் புரிய வைக்கப்பட்டன என்றால் நல்லொழுக்கம் தொடர்பான விஷயங்களில் அது மகத்தான சீர்திருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது என்று கூறியிருந்தார்கள். எனவே அவர்களின் இந்த பணிகளை பார்த்து அவர்கள் தொடர்பான முன்னறிவிப்பு பற்றிய மகிமை இன்னும் நமக்கு ஒளிமயமாக தெரிகிறது. உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகும். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான நிரந்தர அந்தஸ்தும் அதன் மகிமையும் நமக்கு வெளிப்பட்டு விட்டது. இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியிருப்பது ஒரு நபியின் பிறப்புடனோ அல்லது அவர் பணிகளை செய்துவிட்டு செல்வதுடனோ மட்டும் தொடர்புடையதல்ல. இந்த பணிகளை இன்னும் சிறப்பாக செய்பவர் நம்மவர்களில் உருவாகும் போதுதான் இந்த முன்னறிவிப்பின் மகிமையும் மேலும் அதிகரிக்கும். எனவே இன்று நாமும் நமது வட்டத்திற்குள் முஸ்லிஹ் ஆக, அதாவது சீர்திருத்தவாதியாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனது அறிவாலும் பேச்சாலும் செயலாலும் இஸ்லாத்தின் அழகான போதனைகளை எல்லா பக்கமும் பரப்ப வேண்டும். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகில் இஸ்லாத்தை தப்லீக் செய்வதிலும் சீர்திருத்த பணிகளிலும் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். தன்னுடைய எல்லா தகுதிகளையும் இதற்காக செலவழித்திருந்தார்கள். எனவே இன்று நமது பணி என்னவென்றால் நாமும் நமது வட்டத்திற்குள் இருந்தவாறு நம்முடைய நஃப்ஸின் சீர்திருத்தம் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நமது பேச்சாலும் எழுத்தாலும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும். சந்ததிகளை சீர்திருத்தத்தை பற்றியும் கவனம் செலுத்துங்கள். சமுதாயத்தின் சீர்திருத்தத்தின் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். இந்த சீர்திருத்தத்தை உலகில் ஏற்படுத்த முழுமையாக முயற்சி செய்யுங்கள். இவற்றின் நீரூற்றாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கின்றார்கள். இந்த முயற்சிகளை நாம் செய்யாவிட்டால் வெறும் பொருளற்ற சொற்பொழிவுகளாகத்தான் நமது சொற்பொழிவுகளும் இருக்கும். அல்லாஹ் நமக்கு இதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்தால் பிறகு நாம் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய உரிமையை செலுத்தியதாக அது ஆகும். ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன்.
மௌலானா பஷீர் அகமது சாஹிப் ஆர்ச்சர்ட் அவர்களின் மனைவி கானிதா ஆர்ச்சர்ட் சாஹிபா வஃபாத் ஆகிவிட்டார்கள். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தமது 81வது வயதில் இவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான டாக்டர் கலீஃபா ராஷித் சாஹிப் அவர்களின் பேத்தி ஆவார்கள். ஹஜரத் மர்ஹூம் கலீஃபா அலிமுத்தீன் சாஹிபின் மகளாவார்கள். அது உம்மே நாசிர் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் சகோதரரின் மகளாவார்கள். உம்மே நாசிர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அது 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் முதல் மனைவியாவார். தொழுகை மற்றும் நோன்பை கடைபிடிப்பவராகவும் சாதாரண இயல்புடையவராகவும் பொறுமை மற்றும் நன்றியுணர்வு மிக்கவராகவும் இவர் இருந்தார். ஏழைகளை கவனிப்பவராகவும் விருந்தோம்பல் செய்பவராகவும் இருந்தார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் தொடர்பும் அதிகமாக இருந்தது. அவர் சிறந்த பண்பை உடையவராக இருந்தார். கிலாஃபத் மீது அளவு கடந்து பட்டிருந்தது. தனது வாழ்வை ஜமாத்திற்காக அர்ப்பணித்த தனது கணவருடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வந்தார். லெஜனா இமாமுல்லா ஸ்காட்லாண்டின் தலைவியாக 10 ஆண்டுகள் இருந்து வந்தார். லெஜனா நாஸ்ரா தர்பியத்திற்காக எப்போதும் முயற்சி செய்து வந்தார். மர்ஹூமா வசியத் செய்தவராவார். இவருக்கு 2 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். இவர்களின் பிள்ளைகள் ஜமாத்திற்கு தொண்டு செய்வதில் மிகவும் முன்னேறி செல்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை நான் நன்கு அறிவேன். எப்போதும் ஜமாத் பணிகளில் இவர்கள் முன்னணியில் நிற்கின்றார்கள். இந்தியாவில் இராணுவத்தில் பணிபுரிந்த காலத்தில்தான் பஷீர் ஆர்ச்சர்ட் சாஹிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1945ஆம் ஆண்டு காதியானில் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்தித்தார்கள். ஜமாத்தில் அப்போதுதான் இணைந்தார்கள். 1946இல் தனது வாழ்வை அர்ப்பணித்தவாறு 1வது ஆங்கிலேய முபல்லிக்காக பணியாற்றும் நட்பேற்றை பெற்றார்கள். இவர்களது மனைவியையும் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களே தேர்வு செய்தார்கள். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஸ்காட்லாண்டில் முபல்லிக்காக இவர் பணியாற்றியுள்ளார். அவர் அகமதியான போது ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் ஆங்கிலேயர்களின் கவனம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பாது என்று நான் ஆரம்பத்தில் நினைத்திருந்தேன். ஆனால் இவர், அதாவது பஷீர் அஹமது ஆர்ச்சர்ட் சாஹிப் அவர்கள் அகமதியாகி விட்டதை பார்த்த பிறகு இனி ஆங்கிலேயர்களும் இஸ்லாத்தின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று கூறியிருந்தார்கள். தனது கணவருடன் எல்லா இடங்களிலும் மிகுந்த பற்றுடன் இவர் ஜமாத் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். தன்னுடைய கணவருடன் எப்போதும் அவரது பணிகளில் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வந்தார். அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பானாக, சொர்க்கத்தின் உயர்வான பதவிகளை இவருக்கு வழங்குவானாக, இவரது சந்ததிகளுக்கு அழகிய பொறுமையை மேற்கொள்ளும் நட்பாக்கியத்தை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. ये जनाजा क्योंकि हाजिर है इसलिए नमाज के बाद मैं बाहर जाऊंगा जनाजा पढ़ाने के लिए. अब आप यहीं सफ़ों में खड़े रहें.